டிட்வா புயலின் தாக்கத்தால் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வீடுகளும் விளைநிலங்களுக்குள்ளும் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாகை மாவட்டத்தை ஒட்டி டிட்வா புயல் கடந்து சென்றபோது பாப்பாகோயில், புத்தூர், நரியங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சூறைக்காற்று வீசியது. கனமழையால் வேளாங்கண்ணியில் உள்ள செபஸ்தியர் நகர் குடியிருப்பில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த திருக்கடையூரில் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விளை நிலங்கள் குளம் போல காட்சியளித்தன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த காளியப்பநல்லூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். சீர்காழியை அடுத்துள்ள பழையார், தொடுவாய், கூழையார், திருமுல்லை வாசல் உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. நாயக்கர் குப்பம் கிராமத்தில் 10 அடிக்கு மேலாக அலைகள் எழும்பிய நிலையில் குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். திருவாரூரில் நாள் முழுவதும் மழை கொட்டி தீர்த்ததால் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அழகிரி காலனியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள வடக்கூர் காட்டுக்குடியிருப்பு கிராமத்திற்கு செல்லும் சாலை முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்தனர். கிராமத்திற்கு மின் கணக்கீட்டு பணிக்காக மின்வாரிய அலுவலரை கிராம மக்கள் டிராக்டரில் அழைத்து சென்றனர். 50 கோட்டு குடும்பமாக கிட்ட சுற்றி வர வட்டாரமே இருக்குது. ஒரு மழை பெஞ்சாலும் ஒரு பால் போயிட்டு வாங்க கூட வசதி இல்லை. இது இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்கிது. இது உள்ளே போனாலும் வீடு வரையும் தண்ணி தான். ஆடு மாடு மேய்க்கவே வசதி இல்லை, எதுக்குமே வசதி இல்லை. ராமேஸ்வரம், வேர்க்காடு, மாந்தோப்பு, இந்திரா நகர் உள்ளிட்ட இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு முகாம்களில் தஞ்சமடைந்தனர். எங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா கல் வீடு தானா, இவ்வளவுக்கு தண்ணீருக்கு சோறாக்க முடியல. நான்லாம் வீட்டை எல்லாரும் ஓடிட்டாங்க, தெருல இருக்கவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் மட்டும் வீட்டுல இருக்கேன். ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, ஒரு சாப்பாடு இன்னும் காலையில இருந்து சாப்பிடல. அவ்வளவு பசி மயக்கமா வருது. கீழோடி கரண்ட் போற மாதிரி வச்சிருக்காங்க. மேல அந்த காலத்துல மாதிரி இல்லாம மாடி வீட்டுக்குள்ள கீழோடி, அதுக்கு இவ்வளவுக்கு தண்ணி வந்துட்டு என்ன ஒரு இன்ச்சு ஏறினா போதும் கரண்ட் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போயிடும். அதுக்கு நான் எப்படிதான் உயிர் தப்பிக்கிறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தண்ணி வெளியே போனா தானே, வெளியே போகல. தூத்துக்குடி கேடிசி நகரில் திரும்பிய திசை எங்கும் மழை நீர் சூழ்ந்து நின்ற நிலையில் பலர் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியேறினர். டிட்வா புயல் இன்று மாலை சென்னை கடல் பகுதியை தொட்டுவிடும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் இன்று மாலை சென்னையை நெருங்கிவிடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டிட்வா புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் இருந்து டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்ட ஆட்சியர்களுடன் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், புயலால் ஒரு உயிரிழப்பு கூட நிகழக்கூடாது என தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். 28 NDRF SDRF நம்மகிட்ட 28 ரெடியாக இருக்கிறது. சென்னை, விழுப்புரம் போன்ற அந்த முக்கியமான இடங்கள்ல நாங்கள் தயார் வச்சிருக்கோம். இதுவும் காணாது என்று சொல்லி இன்னொரு 10 வேண்டும் என்று கேட்டோம். அவர்களும் 10 டீம் வந்து கொண்டிருக்கிறது, விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது போக கடற்படையினுடைய உதவியும் நாம் கேட்டிருக்கிறோம். அதேபோல் புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில்
24 மணி நேரமும் குறைதீர்ப்பு மையங்கள் செயல்படும் என்றும் பொதுமக்கள் மின்சார பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்க புகார் எண்ணை வெளியிட்டுள்ளார். இதனிடையே புயலை எதிர்கொள்ள சென்னை மற்றும் விழுப்புரத்தில் 150 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை குழு தயார் நிலையில் உள்ளதாக துணை கமாண்டர் கபில் நியூஸ் 18 அளித்த பேட்டியில் தெரிவித்தார். இப்போ என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக ஒரு 10 டீம் நம்ம 5 டீம் பூனேல இருந்தோம், இன்னொரு 5 டீம் பரோடால இருந்தோம், குஜராத்ல இருந்தோம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் மூலியமா நம்ம இங்க ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 5 டீம் நம்ம சென்னைக்காகவே கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்காகவே ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. பிளஸ் ஒரு டீம்ல 30 பேர் இருப்பாங்க. 30 பேருக்கு 150 பேர் கொண்ட டீம். ஸோ சென்னையிலையும் அப்புறம் நம்ம விழுப்புரத்துலையும் இந்த டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. தேவைன்ற பட்சத்தில் அங்கிருந்து நம்ம டீம்ஸை மூவ் பண்ணிக்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த சீலத்தநல்லூரில் மழையால் தேங்கிய நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை ஆய்வு செய்த அமைச்சர் TRV ராஜா விவசாயிகள் திங்கட்கிழமைக்குள் பயிர் காப்பீடு செய்ய அறிவுறுத்தினார். டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் ஐடி இல்லாத காரணத்தினால இன்சூரன்ஸ் பண்ண முடியாதவங்க அன்று நிச்சயமாக செய்யலாம். இப்ப யாருக்கும் அந்த ஃபார்மர் ஐடி தேவையில்லை. யாராக இருந்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். மழை எதிர்பார்த்த அளவு இல்லாம இருக்கிறது. எனவே அது ஒரு நல்ல விடயம். நிச்சயமாக நாளைக்குள் இந்த தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம். நாகை மாவட்டத்தில் டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ளாகும் மக்கள் தங்குவதற்கு பாப்பாகோவில் வேதாரண்யம் பகுதியில் தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் ஆகாஷ் நியூஸ் 18 அளித்த பேட்டியில் கூறினார். தயார் நிலை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 6 மல்டிபர்பஸ் இவாக்குவேஷன் சென்டர், 11 புயல் பாதுகாப்பு மையம், இன் அடிஷன் 340 கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிற முகாம் பார்த்தீங்கன்னா பாப்பாகோவில் ஒரு 58 குடும்பங்களையும், வேதாரண்யம் சைடில் ஒரு 33 குடும்பங்களையும் தங்க வைத்திருக்கிறோம். டிட்வா புயல் குறித்து பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை செய்தி அனுப்பியது. அதில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், பலவீனமான கட்டடங்கள், மரங்களுக்கு கீழே யாரும் நிற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், தஞ்சை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவிலும் மழை நீடித்த நிலையில் இன்று சென்னையில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டிட்வா புயலின் தாக்கத்தால் சென்னையில் நேற்று பிற்பகல் முதல் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் இரவிலும் மிதமான மழை நீடித்தது. நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி, மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. சென்னை OMR மற்றும் ECR சாலையை ஒட்டிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், மண்டலூர், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி, மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை நீடித்தது. இதனிடையே கடலூர், சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 6 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரியிலும் 7 மணி நேரமாக தொடர்ந்து வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், திருமானூர், தாப்பழூர் மற்றும் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலும் மழை நீடித்தது. தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, கும்பகோணம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலும் கனமழை பெய்தது. திருவாரூர், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் சேந்தமங்கலம், பல்லவராயன் கட்டளை, விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆவுடையார்கோவில், நாகுடி, கட்டுமாவடி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கயத்தார், கழுகுமலை, எட்டயபுரம், கடம்பூர், விளாத்திக்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. இந்நிலையில் டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று டிட்வா புயலின் தாக்கத்தால் தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கொட்டும் மழையிலும் குடைபிடித்தவாறு குவிந்த சுற்றுலா பயணிகள் கோவிலின் அழகை கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் கனமழை பெய்த போதும் உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலின் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொட்டும் மழையிலும் பெரிய கோவிலின் அழகை குடைபிடித்தவாறு ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டடப் பணியின் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரை அடுத்த நாய்க்கநேரி மலை கிராமத்தில் உள்ள பெரியூரைச் சேர்ந்த 18 வயதான சரவணன் என்ற இளைஞர் சோமலாபுரம் பகுதியில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார். சக பணியாளர்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பாகோவில், புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் திடீர் சூறைக்காற்று வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான வேகத்தில் தரைக்காற்று சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வீசி வந்தது. இந்நிலையில் பாப்பாகோயில், புத்தூர், நரியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கனமழை ஓய்ந்து மிதமான மழை பெய்தாலும் குளிர்ச்சியான காற்று வீசியதால் மக்கள் அவதியடைந்தனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகரில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகர் பகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தது. வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவேகாவில் இணைந்த செங்கோட்டையனை அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்தனர். இதனிடையே வட இந்திய பவுன்சர்கள் 2 பேர் செங்கோட்டையனுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மீனவ கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக சீர்காழி அருகே நாயக்கர் குப்பம் மற்றும் மடத்துக்குப்பம் மீனவ கிராம பகுதிகளில் 20 அடிக்கு மேல் ராட்சத அலைகள் எழுந்தன. புதுக்குப்பம் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழைநீரை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் இருந்து காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க சிறப்பு ரயில் புறப்பட்டது. தமிழ் மற்றும் வட இந்திய கலாச்சாரங்களை இணைக்கும் நோக்கில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மொத்தம் 320 பேர் ரயிலில் சென்றனர். இந்த பயணிகள் வாரணாசி, அயோத்தி, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய தலங்களை பார்வையிட உள்ளனர். கன்னியாகுமரியில் இருந்து காசிக்கு புறப்பட்ட சிறப்பு ரயிலை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி தொடங்கி வைத்தார். தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டாரத்தில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது. தரங்கம்பாடி தாலுகா காளியப்பநல்லூர் ஊராட்சியில் உள்ள புதுத்திரு, அம்பேத்கர் நகர், ரத்தினம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. முழங்கால் அளவு நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழை நீரை வெளியேற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை மேலாண்மையில் முறைகேடு நடைபெற்றதாக மேயர் மீது ஊழல் தடுப்பு பிரிவில் தாவேகாவினர் புகார் அளித்தனர். திருப்பூரில் பொது சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் மாநகராட்சி செயல்பட்டதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இதனை ஆதாரமாக கொண்டு அதிகாரிகள் மற்றும் மேயர் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரி திருப்பூர் ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் தாவேகாவினர் புகார் மனு அளித்தனர்.
சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அழகாபுரம் பெரியபுதூர் பிடாரியம்மன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளி என்பவரது வீட்டின் முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதால் வாகனம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்தது. அதே பகுதியில் உள்ள சிவராஜ் என்பவரது வீட்டிலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் வீட்டின் முன்பக்க கதவு எரிந்து சேதமானது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சாலை சேதமடைந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தென்றல் நகரில் கான்கிரீட் கற்கள் மூலம் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை அமைக்கும் போதே தரமற்று இருப்பதாக கிராம மக்கள் கூறி வந்த நிலையில் தற்பொழுது முற்றிலும் சேதமடைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த குணால் என்ற இளைஞர் தனது நண்பர்கள் 2 பேருடன் இருசக்கர வாகனத்தில் செங்கிலிக்குப்பம் டான்சி பகுதியில் சென்றபோது அதிவேகமாக சென்ற கார் மோதி விபத்து நேரிட்டது. இதில் குணால் உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கொத்தமல்லி விலை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிளமங்கலம் பகுதியில் ஒரு கட்டு கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட கொத்தமல்லி தற்பொழுது 10 ரூபாய் வரை விலை போவதால் வியாபாரிகள் விவசாயிகள் இன்புற்றுள்ளனர். இப்போ 10 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. தோட்டத்தில் வெளி மாநிலத்திலெல்லாம் மல்லி கம்மியாகி போச்சு. எல்லாம் இப்போ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் குரங்கணி அருகே கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான குற்றவாளிகள் 2 மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. போடிநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கருப்பசாமி கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி குரங்கணி அருகே கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதாகி மதுரை மத்திய சிறையில் உள்ள சுரேஷ் மற்றும் மாசிலாமணி ஆகிய 2 மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் குற்றவாளிகள் 2வரையும் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆட்சியர் ரஞ்சித் சிங் உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாய்களை வெறும் கைகளால் சுத்தம் செய்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மனிதநேயம் இல்லாத அலட்சியத்துடன் செயல்படும் ஒப்பந்ததாரர்கள் நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்கள் வழங்கி போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி வனக்கோட்டத்தில் காட்டுப்பன்றிகளால் விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த வனத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு உட்பட்ட பகுதிகளில் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் எங்கும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. வனத்தில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு வெளியே உள்ள காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு தென்காசி வனக்கோட்ட பணியாளர்களுக்கு திருநெல்வேலி காவல்துறை துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி 2 நாட்கள் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் பனிப்பொழிவு ஏற்பட்டு ரம்மியமான சூழல் நிலவியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பனிப்பொழிவினால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது சரக்கு ரக வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. சின்ன பையன் என்ற முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் நங்கவள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சன்னியாசி முனியப்பன் கோவில் அருகே எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதி முதியவர் காயமடைந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பேரிடரை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மையநாதன் தெரிவித்தார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். அரசு நிர்வாகம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் முழுமையாக இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிவாரண முகாம்கள் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் எங்கெங்கே முகாம் ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த இடங்களில் ஹெல்த் டீம் மொபைல் டீம் நேரடியாக அந்த கண்காணிப்பு அந்த நிவாரண முகாம்களை அவங்க உரிய சிகிச்சை வழங்குவாங்க. தமிழக மாணவர்கள் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு அறிவியல் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் அமைச்சர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் புதுமையிலும் சிந்தனையிலும் தமிழகத்தின் தூண்களாக விளங்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார். விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியது பெரும் ஆபத்து என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் நீதித்துறை குறித்து பேசியது வருத்தமடைய செய்துள்ளதாகவும் கூறினார். இந்திய அறிவியல் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழலில் இந்த அற்புதமான விண்வெளி ஆய்வு திட்ட பணிகள், அந்த நுட்ப பணிகள்
நாடு சார்ந்து இருக்க வேண்டுமே அன்றி தனியார் கரங்களில் அதை தரக்கூடாது என்று நாட்டின் பிரதமரை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடுகாட்டிற்கு கொட்டகை அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இறந்தவர் உடலை கொட்டும் மழையில் எரியூட்டிய அவலம் நடைபெற்றது. இனாமணியாட்சி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா குடியிருப்பில் திறந்த வெளியில் இடுகாடு உள்ளது. இதில் கொட்டமை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். இச்சூழலில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் உடலை அடக்கம் செய்தபோது மழை பெய்ததால் தற்காலிகமாக கொட்டகை அமைத்து உடலை எரியூட்டும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இடுகாட்டிற்கு உடனடியாக கொட்டகை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலை சன்னிதானத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ் மூலம் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டுமென கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தால் அவர்களது உடல் ஸ்ட்ரெச்சர் மூலம் பம்பைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை மலையேறி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பார்த்தால் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் என கூறி அவர்களது உடலை ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்ல வேண்டுமென கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தர்மபுரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் வள்ளிமதுரை அணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சித்தேரி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் வள்ளிமதுரை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியது. புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதியதில் 3 பேர் காயமடைந்தனர். சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவர் தனது நண்பர்கள் இருவருடன் காரில் பிள்ளையார்குப்பம் பாலத்தில் சென்றார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பாலத்தின் பக்கவாட்டு தடுப்புச் சுவர் மீது மோதியது. இதில் காரில் பயணித்த 3 பேர் காயமடைந்தனர். கோவையில் மதுபோதையில் பொது இடத்தில் பிறந்தநாள் கொண்டாடியவர்களை கலைந்து போகச் சொன்ன காவலர்களை தாக்கிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை புதூர் சிபிஎம் கல்லூரி சாலையில் இளைஞர்கள் 7 பேர் மதுபோதையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவலர்கள் பொது இடத்தில் கூச்சலிட வேண்டாம் என அறிவுரை கூறி கலைந்து போகச் சொன்னார். இதனை ஏற்க மறுத்த இளைஞர்கள் காவலர்களுடன் வாக்குவாதம் செய்து அவர்களை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து உதவி ஆய்வாளர் செல்வபாண்டி மற்றும் காவலர் சக்திவேல் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பிறந்தநாள் கொண்டாடிய கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர்கள் கோகுலக்கண்ணன், மணிகண்டன், நிதிஷ், சந்துரு, ராஜேஷ் மற்றும் அப்சல் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே இடுப்பளவு தண்ணீரில் சிக்கி தவித்த மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். முட்டையன் படைப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதில் வீட்டிற்குள் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த வசந்தா என்ற மூதாட்டியை தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நடிகர் சிவகுமாருக்கு தமிழ்நாடு அரசின் கவின்கலை பல்கலைக்கழகம் சார்பில் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியதற்கு நடிகரும் சிவகுமாரின் மகனுமான சூர்யா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஓவியராக வாழ்வை தொடங்கி கலை உலகில் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக மாறிய தமது தந்தை சிவகுமாரின் நெறி பிறழாத வாழ்க்கைக்கும் அவரது திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று சூர்யா குறிப்பிட்டுள்ளார்.